2 நாளா உலகம் ஃபுல்லா ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பெண் குயினை பத்தி. அந்த காணொலியை நான் பார்த்தேன். அவ்வளோ அழகா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. சின்ன வயசுல யாரையாச்சும் நம்ம கலாய்க்கணும் அப்படின்னா, என்னடா பெண் குயின் மாதிரி தத்தக்கா புத்தக்கான்னு நடக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கூட்டத்தை பிரிஞ்சு அது தத்தக்கா புத்தக்கா நடந்துக்க அந்த மலையை நோக்கி போகுது. எல்லாருக்குமே பதில் தெரிஞ்சாலுமே ஏன் அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்காம இருக்கிறதே இல்லை. எதுக்காக அந்த பெண் குயின் அங்க போச்சு அப்படின்னு. ஆனா தனக்குள்ளேயே நம்ம எல்லாருமே சொல்லிப்போம், ஏதோ ஒரு ஆசைக்காக போயிருக்கலாம், ஏதோ ஒரு ஈர்ப்பு விசை அந்த மலையிலேருந்து வந்திருக்கலாம், அந்த மலையை தாண்டி என்னதான் இருக்கு அப்படிங்கிற அனுபவத்தை கத்துக்கிறதுக்காக அந்த பெண் குயின் போயிருக்கலாம் நமக்குள்ள சொல்லிக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் ரொம்பவே அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எல்லாருக்கிட்டையும் நான் தனிப்பட்ட முறையில சொல்லணும்னு நினைக்கிற விஷயமும் அதுதான். அந்த பெண் குயினுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் இங்க இருந்து கூட்டத்தோட பிரிஞ்சு நான் தனியா போனேன் அப்படின்னா இறந்துருவேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சும் அந்த ரிஸ்க் அந்த பெண் குயின் எடுத்திருக்கலாம். எடுத்து ஏன் போய் இறக்கணும்? போய் இறந்தாலுமே தான் ஆசைப்பட்ட விஷயத்த போய் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மன நிம்மதியோட அதை இறந்துருக்கும். எல்லாருக்கிட்டையும் அதே தான் சொல்லுவேன். இருக்கிற ஒரு லைஃப் தான், ரிஸ்க் அப்படிங்கிறது நீ எடுத்துதான் ஆகணும். இப்ப இருக்கிற கட்டாயம் அப்படி. ஸோ யாரை பத்தியும் கவலைப்படாம உன்னோட ஆசைக்காக 4 பேர், 40,000 பேர், 4 லட்சம் பேர் கூட உனக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ யார் எந்த அட்வைஸை கொடுத்தாலுமே அந்த அட்வைஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு குறிப்பான விஷயத்தை மட்டும் நீ எடுத்துக்க. உன் மனசுக்கு என்ன சொல்லுதோ அதை செய்ய, சந்தோஷமா இரு. ஆனா ரிஸ்க் எடு. எந்த விஷயம் உனக்கு வேணுமோ அந்த விஷயத்துக்காக நீ ரிஸ்க் எடு. சாக போறேன்னு தெரிஞ்சாலும் ரிஸ்க் எடு. சரியா? ஒரு நாள் பெண் குயின் மாதிரியும் நம்ம ஆகலாம். ஆசைப்பட்ட விஷயத்துக்காக சாகவும் செய்யலாம். ஆனா சந்தோஷமா செத்துருப்பல்ல.